வந்துட்டு போகிறது இல்லைங்க. தங்குவான்னா பர்மனெண்ட்டாக இருக்கு. ஹல்லேலூயா. டுவெல்விங், ரெஸ்டிங், கேம்பிங், இது எல்லாமே அந்த அந்த இதில் தங்கணும் இல்லையா? நம்ம சும்மா அப்படி அவருடைய சமூகத்தில் வந்து போகிற மாதிரி கிடையாது. அவர் சமூகத்திலே தங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களுக்கு தான் அதில் நம்ம வாசிக்க போகிற அவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாசிப்போமா? அந்த ஆங்கிலத்தில் நாம் பார்க்கும்போது சேஃபஸ்ட் பிளேஸ்ன்னு இருக்கு. சேஃபஸ்ட் பிளேஸ் எது? பாம் ஷெல்டரா, பேங்க் வாலெட்டா? இல்லையா? இல்லை ஒரு பெரிய பிரிசன், நிறைய போலீஸ் எல்லாம் இருந்து செக்யூரிட்டி எல்லாம். தட்ஸ் நாட் த சேஃபஸ்ட் பிளேஸ். என்ன இது? மறைவில் இருக்கிறவர். அவருடைய மறைவு தான் சேஃப். அவருடைய நிழலுக்கு ஒரு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சக்தியே இருக்காது. ஆனால் அந்த நிழலே, அவருடைய நிழலில் தங்கியிருந்தாலே எல்லா ஆசீர்வாதமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நிழல் பட்டதுனாலே உங்கள் ஆசீர்வாதம், நிழல் பட்டதுனாலே விடுதலை இல்லையா? நிழல் பட்டதுனாலே சுகம். வாசிப்போம். அதனுடைய ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த நாளுக்கு ஆண்டவரே நான் எல்லாம் அங்கீகரித்துக் கொள்கிறேன், எல்லாம் சுதந்திரித்துக் கொள்கிறேன். ஒரு உறுதியான விசுவாசத்தோடு இந்த வாசனத்தை, இந்த சங்கீதத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிப்போம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அன்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான தாமரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் இதை வாசிக்கும் போது எப்பெல்லாம் உன்னதமாக நான் கர்த்தரை இல்லையா, அவர் என்னை அப்படின்ட்டு உங்களுக்கு சொந்தமாக்கி இந்த வசனங்களை வாசிக்க. எப்போ வாசிக்கும் போது ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி தேவனை உயர்த்துவோமா, மகிமைப்படுத்துவோமா? அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா. ஹல்லேலூயா. இந்த வாஞ்சை தெரியும், எதுல தெரியும்? துதிக்கிறதுல தெரியும். ஹல்லேலூயா. நீங்க மகிமைப்படுத்துறதுல தெரியும். ஆடுவோமா? எஸ் லார்ட். எல்லா கரங்களை தட்டி உற்சாகம். பிரைஸ் யூ ஜீசஸ். எஸ் லார்ட். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சாத்திய பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. ஹல்லேலூயா. அவர் சாத்திய
தைரியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். Oh, thank you Lord. Praise you Jesus. இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். Oh, thank you Lord. Thank you Jesus. சிங்கத்தின் மேல் சிங்கத்தின் மேல் நடந்து அது சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவன் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். Yes Lord, அவர் நாமம் இயேசுவின் நாமம் வினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சிங்கத்தின் மேலும் மீண்டும் பாடுவோமா? சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். You are more than conquerors. முற்றிலும் ஜெயம் பெற்றவர் நீர். அவர் நாமம் மாறாத நாமம், வல்லமை உள்ள நாமம். உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். Yes Lord. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை காதலித்த உன் ஆண்டவர். மீண்டும் ஆத்துமமே ஆத்துமமே உன் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை காதலித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோ சாற்றுக கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோ சாற்றுக கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை காதலித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும். அவர்தான், அவரேதான் உன் பிள்ளைகளுக்கும் உன் தலைமுறைக்கும் தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம் முன் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே என் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்புவை காதலித்த தினம் 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 உலகில் இசை பலவான வினை பொருள் தருளும் மேலான தினம் உலகில் இசை பலவான வினை பொருள் தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் அன்புவை காதலித்த உன் ஆண்டவரை அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
Hallelujah. Hallelujah. We praise you, Father. We praise you, Lord. Hallelujah. நேற்று நடந்த அந்த லெகசி கான்ஃபரன்ஸ் தேவனுக்கு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. மகிமையாய் நடந்தது. ஹல்லேலூயா. we are more than conquerors என்று அதிகமாய் உணர்ந்து நான் அதிகமாக தேவனுக்கு நான் நன்றி செலுத்தினேன். அதில் எனக்கு ஒரு கேப்ஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, rescued to rescue. ஹல்லேலூயா. we are all rescued to rescue. அதனால் நம்ம ரெஸ்கியூ பண்ணதுக்கு ஆண்டவருக்கு துதி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. this shows that you are rescued. விடுதலையாக்கப்பட்டீர்கள். இனிமே விடுதலை ஆக்கணும். யாரை விடுதலை ஆக்கணும்? அநேக ஜனங்களை விடுதலை ஆக்கணும். அவர்களுக்கு கர்த்தரே தேவன் என்று சொல்லணும். ஹல்லேலூயா. எலியா வந்து அந்த நாளிலே பெரிய அற்புதம் செய்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். அதாவது 18ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அந்த இடத்துல எலியா வந்து சொல்றாரு, எந்த மட்டும் நீங்கள் 2 மனமாய் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க அப்படின்னு. ஜனங்க ஒன்றும் பேசலை. இல்லை கர்த்தரே தேவன் என்று அப்போ சொல்லிருக்கலாம், ஆனால் சொல்லலை. எப்போ சொன்னாங்க? அந்த அக்னி இறங்கி வாய்க்கால தண்ணீர் எல்லாத்தையும் நக்கி போட்டு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் கர்த்தரே தேவன் என்ன பயந்துட்டாங்க ஜனங்க. ஐயோ, இவ்வளோ பெரிய அக்னி, இவ்வளோ மகத்துவம் உள்ள தேவன், சோ பவர்ஃபுல், சோ விக்டோரியஸ், பயங்கரமான தேவன். அந்த தேவனுக்கு முன்னாடி நானே கர்த்தர். ஆனால் நம்ம அப்படி இல்லை. அவருடைய அன்பினாலே, கல்வாரி அன்பினாலே அரவணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம கர்த்தரே தேவன் என்று சொல்கிறோம். ஏன்னா அவர் நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுவோமா? பாடலை பாடி நல்ல தேவனை துதித்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் யூ ஃபாதர். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. எஸ் லார்ட், பிரைஸ் யூ. எஸ் லார்ட். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஓ எஸ் லார்ட். ஆமாண்டவர் என்றே மீண்டுமாக கர்த்தரே. எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பாடுமா? பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே என்றே ஆர்ப்பரிப்போம். ஓ கர்த்தரே என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்களின் முன்னிலையில் தேவமானிதர் வீரமுடன் முழங்கினார். தேவமானிதர் சத்துருக்களின் முன்னிலையில் தேவமானிதர் வீரமுடன் முழங்கினார். அக்கினியால் பதில் அளிக்கும் தேவனே தேவன் என்றால் தேவமானிதர். எஸ் லார்ட். எல்லாருமா? கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எஸ் லார்ட். ஆமாண்டவர். பிரைஸ் யூ. தேவஜானம் கூட்டி சேர்த்தே தேவமானிதர் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் என்றார். பலிபீடம் செப்பனிட்டு பலியும் என்றார். கேட்டருளோ கேட்டருளோ
என்றே கதறின தேவ மனிதர் கேட்டருளோ கேட்டருளோ என்றே. Yes Lord, கர்த்தரே தேவ் கர்த்தரே தேவ் என்றே ஆர்ப்பரிப்போம். சொல்லுவோமா? Yes Lord, oh yes. வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார். பாடுவோமா? நிச்சயமா பதில் கொடுக்கிறது. பதில் கொடுத்து கர்த்தரே தேவன் என்றே பரிந்தர தேவ மனிதர். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பரிந்தர தேவ மனிதர். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். Oh yes Lord, amen. மீண்டுமோ கர்த்தரே. Yes Lord, yes Lord என்றே ஆர்ப்பரிப்போம். Oh Jesus, கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். Hallelujah, hallelujah, hallelujah. பலிபீடம் செப்பனிட்டா அக்கினி இறங்கிருங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை செப்பனிட்டா நிச்சயமா அக்கினியிலே பதில் தருவோம். ஹல்லேலூயா. அக்கினி இறங்கி உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. அதனால் உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவனுக்கு என்னெல்லாம் ஒரு வாக்கியம் உண்டோ, என்னெல்லாம் ஒரு இது உண்டோ, அதெல்லாம் நிறைத்து பாடுவோமா? ஆண்டவரே நீரே சத்தியம், எனக்கு பரிசையும் கேடகம். ஆண்டவரே இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு, பகலில் பறக்கும் அன்புக்கும், எல்லா நடமாடும் கொள்ளை நோய்க்கும் என்னை பாதுகாக்கிறது. ஏன்னா உமது நிழல் அவ்வளோ வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நிழலை அண்டிக்கொள்வோம், எப்பவும் அதிலே தங்கி இருக்க வாஞ்சையும். இந்த பாடலை பாடி ஆண்டவரை இன்னும் அதிகமாக துதைப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மறைவில் இருக்கிறவன் எப்பொழுதும் எப்பொழுதும் ஒரு குறையும் இல்லாமல் ஆசீர்வதிக்கப்படுவான். பாடுவோமா? நல்ல சந்தோஷமா எளிமையான பாடலை பாடி துதிப்போம். உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறே, வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறே. மலைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே. மீண்டும் பாடுவோமா? உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறே, வல்லவரே உம் நிழலில். Yes Lord, கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் புகலிடமே, நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் புகலிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீ, உம் கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறீ. தீங்கு நாட்களில் உன்னை மறைச்சுக்குவார். Yes Lord, கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரண நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரண நீரே. மறைவிடமே என் உறைவிடமே. Oh yes Lord, amen. மீண்டுமாக மறைவிடமே என் புகலிடமே, நம்பியுள்ள என் கண்மலையே. சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். ஹல்லேலூயா. பாடுவோமா? உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீ.
நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது அக்கினியா எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீ. ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீ, என்னை தப்புவிக்கிறீ, கனப்படுத்துகிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீ, என்னை தப்புவிக்கிறீ, பலப்படுத்துகிறீ. மறைவிடமே என் புகலிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் புகலிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. சங்கீதம் 5:12 சொல்லுது, கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறேன். அல்லேலூயா. கல்வாரி ரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்ட நம்ம எல்லாரும் அவர் காருண்யம் எப்பொழுதும் நம்மளை சூழ்ந்து இருக்கும். அல்லேலூயா. பாடுவோமா? நல்ல விசுவாசத்தோடு உயர்த்தி பாடுவோமா? நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருண்யத்தினா சூழ்ந்து கொள்கிறீர். நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருண்யத்தினா சூழ்ந்து கொள்கிறீர். ரட்சிப்பு நீரே, என் ரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரண நீரே. போதுமா? சொல்லுங்க. மீண்டுமாக, ரட்சிப்பு நீரே, ரட்சிப்பு நீரே, என் ரட்சகர் நீரே, நீ சுகமாய் வாழ. மீண்டுமாக, ஏ ரட்சிப்பு நீரே, என் ரட்சகர் நீரே, நீ சுகமாய் வாழ. கேடகம் நீரே, கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரண நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, நம் தலை ஆபத்து நேரம், ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர், என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர், என்னை தப்புவிக்கிறீர். ரட்சிப்பு நீரே, ரட்சிப்பு நீரே, என் ரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரண நீரே. ரட்சிப்பு நீரே, என் ரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ. மறைவிடமே, மறைவிடமே, என் புகலிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே, என் புகலிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் அவரை நல்ல துதி. மறைவிடமே, என் புகலிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலை. மீண்டும் பாடுவோமா? மறைவிடமே, என் உறைவிடமே, நம்பியுள் இயேசுராஜா கண்மலை. அவர் நிழல்ல தான் தஞ்சம், அவர் நிழல்ல தான் சேர்க்க, அவர் முன்பாக தான் மகிழ்ச்சி, அவர் சமூகத்தில் ஆனந்தம். அல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல பங்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நினைத்து அர்ப்பணித்து பாடுவோமா? ஆண்டவரே, முன்னே ஆண்டவரே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. ஆண்டவரே, என் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் பதில் உண்டு. என் தலை நிமிர காரணர் நீர். ஓ என் முன்னே உமக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகில் எப்போதும். மீண்டுமாக, உம் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகில் எப்போதும்
நிறைவான நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே, நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. ஓ எஸ் லார்ட், thank you Jesus. மீண்டுமாக என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. என்னை ஆளும் தலைவர் நீரே. நம்ம எல்லாம் சரண்டர் பண்ணோம். Let him rule. ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே. ஆராதனை இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே. எல்லாருமாக ஓ எஸ் லார்ட், நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை முன்னே எனக்கு இறைவான மகிழ்ச்சி உண்டு. எஸ் லார்ட், உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எப்போதும் உங்கள் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. சொல்லுவோமா நல்ல முழு மனதோடு? உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே, பல பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விட மாட்டே. அவ பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விட மாட்டே. எப்போதோ முன்னே உன்னைத்தான் நிறுத்தியுள்ளே. எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை மீண்டுமாக ஓ சிவா பாபா தரபல. நாளெல்லாம் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. மீண்டுமாக ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஹல்லேலூயா. உன் வல பக்கத்தில் 1000 பேர், இடது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை எங்களுக்கு முன்பாக நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். எங்களுக்கு முன்பாக, எங்கள் குடும்பத்திற்கு முன்பாக, எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக ஆண்டவரே சிலுவையின் முன்னால் உலகமே எங்கள் பின்னா அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எல்லா துதி கனமைக்கும் நீரே பாத்திர, உமக்கே ஆராதனை. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமையான குடும்பங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே அறிவிப்புகளுக்குள்ளாக இப்பொழுது கடந்து செல்வோம். அந்த வேளையிலே காணிக்கைகளுக்குள்ளே service today. We are delighted to see each one of you here. If you are visiting us for the first time, we extend a very warm welcome. You are our honored guest. And we are also very glad to welcome those who are joining us online. நமது சபையின் அறிவிப்பின் நேரத்தில் உங்களுடைய காணிக்கை மற்றும் தசம பாகங்களை செலுத்தும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றும் இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாட இருக்கும் ஒவ்வொருவருக்கும் பெத்தேல் குடும்பத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபையின் அறிவிப்புகள்: ஞாயிறு தமிழ் ஆராதனை காலை 9 மணிக்கும் ஆங்கில ஆராதனை காலை 11:30 மணிக்கும் நடைபெறும். நேற்று நடந்த லெகசி கான்ஃபரன்ஸ் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இதற்காய் உழைத்த, ஜெபித்த மற்றும் பங்கு பெற்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விமென்ஸ் ஃபெலோஷிப் செப்டம்பர் 19ஆம் தேதி வெள்ளி மாலை 7 மணிக்கு நடைபெறும். கேர் குரூப் கேதரிங் செப்டம்பர் 20ஆம் தேதி மாலை அந்தந்த பகுதிகளில் நடக்கும். நமது சபையில் நடைபெறும் அனைத்து கூட்டங்கள் மற்றும் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது நமது தரிசனமான விஷுவலைசர் 2025ற்காக எப்பொழுதும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. லெகசி கான்ஃபரன்ஸ் அது நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அதை எடுத்து நடத்தின பொழுது வந்திருந்த விசேஷித்த ஊழியர்கள் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் they have texted me and this is what they said: there is a great church with a great faith and with a great potential. This conference will keep growing and it will shake the entire city and it will shake the entire nation. என்று நம்முடைய பிள்ளைகளை குறித்து அவர்கள் சொன்னார்கள். ஆகவே லெகசி கான்ஃபரன்ஸ் வந்திருந்த those who have attended legacy conference, really I believe that you haven't gone back empty handed. You have gone with totally filled in all matters. எல்லா விதத்திலும் நீங்கள் நிரப்பப்பட்டு சென்றீர்கள் என்பதை நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய எழும்புகிறபடினாலே பலமாக கரங்களை தட்டி அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம்முடைய சபை ஆராதனைக்கு, புதிதாக தமிழ் ஆராதனைக்கு அருமையான குடும்பத்தினர் வந்திருக்கிறாங்க. தயவு செய்து எழும்பி நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அருமையான குடும்பத்தினர், கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகள் குடும்பத்தினர், உங்களுடைய தகப்பனாரெல்லாம் ஊழியம் செய்கிறவர்கள், கரங்களை தட்டி அந்த பிள்ளைகளை வரவேற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபையின்படி கர்த்தர் தாமே இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்ற வார்த்தையோடு உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முடிந்தவுடனே புதிதாய் வந்தவர்களை விசாரியுங்கள். அவர்களிடத்திலே அன்பாய் உங்களுடைய ஃபெலோஷிப்பை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய தினத்தில் சகோதரர் ஏபல் பிரின்ஸ் பாண்டியனுடைய சகோதரி ஜெனிஃபருடைய தகப்பனாருடைய இறுதி அந்த சவாடக்கமானது நடந்தது. பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அவர் இந்த இடத்துல அருமையான மனிதன் வந்து நம்முடைய சபை ஆராதனை எல்லாம் கலந்து கொண்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு போனார். என் பிள்ளைகள் நல்ல இடத்துல இருக்கிறதை குறித்து எனக்கு மிகவும் சந்தோஷம் என்று. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிள்ளைகள் கடந்து போகும் பொழுது வருத்தமாகத்தான் இருக்கும். ஆனாலும் அவர்கள் இதைவிட நல்ல மேன்மையான இடத்திற்கு போயிருக்கிறபடினாலே, இதைவிட அருமையான இடத்திற்கு போயிருக்கிறபடினாலே
தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக, அந்த குடும்பத்தை பலப்படுத்துவாராக. கண்களை மூடி இந்த வேளையிலே படைக்கப்பட்ட காணிக்கைகள் மற்றுமாக பிறந்த நாளையும் கொண்டாடுகிற பிள்ளைகள், சரீர சுகவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய நல்ல சுகத்துக்காக ஒன்று சேர்ந்து ஒரு நிமிடம் எல்லோரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிப்போம். நன்றி ஆண்டவரே, அப்பா நன்றி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி. நல்ல நாவுகளை திறந்து நீங்கள் துதிக்க 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 உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பெருகப் போகிறது. ஓ ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற நன்மைகளை கர்த்தர் தருவீராக. கர்த்தாவே ஆண்டவரே, சுகவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தரும்படியாகவும், படைக்கப்பட்ட காணிக்கைகள் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்திற்கு மகிமையான காரியத்தை நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். We especially pray for every person who has contributed their time, their effort and their physical ability, everything for the legacy conference, Lord. We pray that you will abundantly bless those families, Lord. Bless those people, ஆண்டவரே. அவர்களுக்காக நன்மைகளை கர்த்தர் செய்வீராக ராஜா. And those the families who have assisted for this conference, we pray your favor to come upon those families, Father. அந்த குடும்பங்களின் மேலே நிறைவாய் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, Amen. Kid Venture, you can have your blessed time. God bless you. Have a blessed time at your Kid Venture class. Thank you, Lord. Thank you. Thank you, Jesus. Thank you, Jesus. An important announcement. We are pleased to announce that there is going to be a solemnizing and celebration of wedding covenant on 26 September around 2 p.m. at Ebenezer Christian Assembly. The wedding solemnizing will be done between Miss Ninita Brito, daughter of Pastor John D. Brito and Isabel Brito, and also Mr. Rex Lee, son of Mr. Lee Kim and Miss Moy. If you know any impediment about the arrangement of this marriage, I request you to put in writing with our details and submit it at our office. If there is no impediment, we request you to kindly uphold both bride, bridegroom and the families for every bit of blessing from Jesus over this divine covenant celebration. This is wedding bands number 3. In Jesus' name, amen. சபையாருக்கு ஒரு அருமையான வேண்டுகோள். சரியாக 2 மணிக்கு திருமண ஆராதனை ஆரம்பித்து விடுமாகவே தயவுசெய்து யாரும் நேரம் கழித்து வராதபடிக்கு ஒரு தகப்பன் என்ற முறையிலே பணிவாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அந்த காரியங்களை உங்கள் கருத்தில் கொள்ளும்படியாய் மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐ நோ, நான் அறிந்திருக்கிறேன். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. யோபுவின் புத்தகம் 42:2 இப்படி சொல்லுகிறது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். சேர்ந்து வாசிப்போமா எல்லாரும்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தை யோபுவினுடைய வாழ்க்கையில் ஏதோ சாதாரணமாக வந்த வார்த்தை அல்ல. இட்ஸ் நாட் எ மியர் ஸ்டேட்மெண்ட். ஜாப்ஸ் ஃபெய்த் இஸ் tested in every matter. யோபுவினுடைய வாழ்க்கையிலே அவன் விசுவாசம் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டது. அவன் விசுவாசம் புடமிடப்பட்டது. ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்த பிறகு யோபு இந்த வார்த்தையை சொல்லல. அருமையான தேவ பிள்ளைகளே, யோபுவினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன் உதாரணம். பிரியமானவர்களே, பலர் பல காரியங்களை உனக்கு இது தெரியுமா, உனக்கு இது தெரியுமா என்று அவருடைய நண்பர்கள், என் மனைவி கூட அந்த காரியத்தை கேட்டாள். எல்லாம் தெரியுமா தெரியுமா என்று கேள்வி கேட்கும் பொழுது யோபு எத்தனையோ கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறார். அவருக்கே சில காரியங்கள் புரியவில்லை. ஆனால் எல்லாம் முடிந்த பிறகு then God started asking questions from the book of, அதாவது 38ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் தொடர்ச்சியாக with a barrage of questions
God started pounding Job. You answer me. Do you know this? உனக்கு இது தெரியுமா? உனக்கு இது தெரியுமா? நான் பூமியை பந்தரத்திலே பந்து போல தொங்க விட்டேனே, உனக்கு அது தெரியுமா? நான் மிருக சீஷத்தை அதாவது தட்சண மண்டலத்தை உத்தர மண்டலத்தை நான் வெளியிலே விரித்தேனே, உனக்கு தெரியுமா? I have spread the heavens. I have totally created the heavens. Do you know? Were you there? நீ அங்கே இருந்தாயா? இந்த பிராணியை, இந்த பறவையை நான் படைக்கும் போது நீ இருந்தாயா? இந்த குதிரையினுடைய தொண்டையிலே இப்படி ஒரு குமுறலை வைத்தேனே, நீ இருந்தாயா? God started pounding lots and lots of questions over Job. எல்லாவற்றையும் அவர் சொல்லும் பொழுது யோபுவினாலே எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. ஆனால் எல்லா கேள்விகளும் முடிந்தவுடனே at last Job said, Lord, I don't know all the answers for the questions that you have thrown at me. என்னை நோக்கி நீங்கள் விட்ட எல்லா கேள்விகளுக்கு எனக்கு பதில் தெரியாத ஆண்டவரே, ஆனால் இந்த கேள்விகளை எல்லாம் எனக்கு சொன்ன நீர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று பக்தன் யோபு சொல்லுகிறான். அல்லேலூயா. என் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போகிற பலவிதமான நெருக்கங்கள், சவால்கள், இவைகளுக்கு உங்களுக்கு பதில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்றை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் என்னுடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது, என்னுடைய எதிர்காலம் என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்ற நம்பிக்கை மாத்திரம் உங்களுக்கு இருந்தால் போதும். யோபு அதைத்தான் சொல்லுகிறார். I know that I know who he is. அவர் யார் என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கு மற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக காரியங்களுக்கு எனக்கு விடை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என் காலங்கள் யார் கரத்தில் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் பணி 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பரிசுத்த பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியிலே கொண்டு வரும் பொழுது பேதுருவுக்கு தெளிவு வந்த பொழுது, after an incident happened, after a deliverance has happened, ஒரு விடுதலை பெற்ற பின்னால இப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய், now I know, இப்போ எனக்கு தெரியும். அன்றைக்கு எலியா ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மரணம் சம்பவித்து விட்டது. பிறந்த குழந்தை இறந்து விட்டது. அந்த குழந்தைக்கு திரும்பமாய் உயிர் கொண்டு வந்து அந்த பிள்ளையை கொண்டு வந்து அந்த தாயின் இடத்துல கொடும்பொழுது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் அப்பொழுது அந்த வீட்டில் இருந்த பெண் சொல்லுகிறாள் எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன். Now I know. After passing through a bit of experience and after getting delivered out of experience, these people, they say as a witness statement, I know. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார்கள். But Job's faith is not like this. யோபுனுடைய விசுவாசம் அப்படி அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, யோபுனுடைய விசுவாச நிலையே வேறு. The level of faith of Job is totally entirely different. It is a challenging faith. அது ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கும் சரி, அல்லது ஒரு குடும்பத்துக்கும் சரி, அல்லது ஒரு திருச்சபைக்கும் சரி, சவால் விடக்கூடிய ஒரு விசுவாச நிலைதான் யோபுனுடைய விசுவாசம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, you have to understand what faith means. நாம் ஃபெய்த் நம்ம பேசுகிறோம், விசுவாசம் பேசுகிறோம். ஆனால் விசுவாசம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். விசுவாசம் இட் ரிவார்ட்ஸ் யூ. விசுவாசம் உனக்கு பலன் தரக்கூடியது. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது என்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேர்கிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். நான் தேடுறேன். I am seeking after my Jesus. I am following my Jesus. I am coming to my Jesus and I know he will reward me. எனக்கு தெரியும். ரிவார்டு வந்த பிறகு சொல்ற ஸ்டேட்மெண்ட் இல்லை, வருவதற்கு முன்னாலேயே இந்த வார்த்தை வர வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளே, ஒரு தீர்க்க தரிசன ஆவியோடு கூட நான் மனத்தாழ்மையோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள், நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் வந்த பிறகு விசுவாசிகள் என்று சொல்லாதீர்கள். வருவதற்கு முன்னாலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா.
The faith rewards, and not only faith rewards, faith is having a tendency to keep growing. விசுவாசம் வளரக்கூடியது. ரோமர் 10:17 வாசித்து பாருங்க. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் உங்களை மிகவும் மனத்தாழ்மையோடு நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், வசனத்தை வாசித்தீர்களா? வசனத்தை தினமும் தியானித்தீர்களா? தினமும் வேதாகமத்தை வாசித்தீர்களா? எந்த குடும்பம், எந்த நபர், எந்த சபை வசனத்தோடு பிடிப்பாக இருக்கிறதோ அது எப்பொழுதுமே ஒலிவ மரத்தை போல பச்சையாக செழுமையாக இருக்கும். ஆமென். எந்த விசுவாசி வசனத்தோடு கூட, தேவ வசனத்தோடு கூட தன்னை ஊன்றி கட்டி கொள்ளுகிறானோ, அதனோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறானோ, whoever associates, whoever totally saturated with the word of God, they will be flourishing forever, not in seasons. காலங்களிலே, சில காலங்களிலே அப்படியே பச்சை பச்சையில் இருந்துட்டு மற்ற காலங்களிலே காய்ந்து போகிறவர்கள் அல்ல, வசனத்தோடு என்றைக்கு இருக்கிறவர்கள். காரணம், அந்த வசனத்தை எழுதின ஜீவ ஆவியானவர் அவர்கள் வாழ்க்கையின் நீர் ஊற்றாய் இருக்கிறபடினாலே அந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட எந்த மரமும் தன் காலத்திலே கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கும். அல்லேலூயா. என் அருமையான சகோதர சகோதரிகளே, and the faith is not only it keeps growing you, it makes you to grow, but at the same time the faith strengthens you. விசுவாசம் உன்னை உறுதியா நிற்க வைக்கும். கொலோசியர் 2:7 பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. பிரியமானவர்களே, ஏதோ வந்தோம் போனோம். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய நாமத்தில். அநேக நேரங்களில் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சொந்த ஊரில் எவனுக்குமே கனம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், இங்கு பிரசங்கம் பண்ணுகிற என் திருச்சபை பிள்ளைகள், நான் சில நேரத்தில் சிலரை பிரசங்கம் பண்ண இங்கே நான் விடும் பொழுது அவர்களுக்கு தெரியாது, ஏன் உங்களுக்கும் தெரியாது. ஆனால் இந்த பிரசங்கத்தை கேட்கிற வெளி தேசத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், அருமையான வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுகிற எல்லாருக்கும் சொல்ல, சில நேரத்தில் நீங்கள் யோசிப்பீங்க, நான் என்ன பிரசங்கம் பண்ணேன்? உங்கள் பிரசங்கம் நயவசனிப்பினாலே பிரசங்கம் அல்ல, அது கிருபையினாலும் உப்பினாலும் கிருபையினாலே ஸ்தோத்திரத்தினாலே சாரமிடப்பட்ட ஒரு தேவனுடைய மன்னாவாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே போதிக்கப்படும் பொழுது சபையில் அப்படின்னா, சர்ச் அப்படின்னா, there will be doctrines இருக்கும், there will be teachings இருக்கும், there will be rules இருக்கும், there will be disciplines இருக்கும். இது எல்லாவற்றிலையும் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு, அதில் விசுவாசத்தோடு, இதை சொல்லிட்டாரு பாஸ்டர், இதை இந்த பிரதர் சொல்லிட்டாரு, இதை ஒரு லீடர் சொல்லிட்டாரு என்று அதை நீங்கள் நம்பி எடுக்கும் பொழுது ஸ்தோத்திரத்தோடு அதிலே நீங்கள் பெருகுகிற பிள்ளைகளாக இருப்பீங்க. You won't be diminished, you will flourish. அல்லேலூயா. நீங்கள் வளர்ந்து பெருகிற பிள்ளைகளாக இருப்பீங்க. எல்லாவற்றை பார்க்கிறோம். விசுவாசம் என்ன செய்யணும்னா, 1 பேதுரு 1:7 சொல்வது போல, கடந்த வாரம் அருமையான மகன் பிரசங்கம் பண்ணும்போது இந்த வசனத்தை சொன்னாரு. அதை திரும்ப சொல்றேன். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் விசுவாசம். உங்க விசுவாசத்துக்கு ஒரு பிரைஸ் இருக்குங்க. There is a price tag attached to your faith. அது என்ன பிரைஸ் டேக் தெரியுமா? You can't write it. அதில் நீங்க இவ்வளவுதான் என் ஃபெய்த் நீங்க எழுத முடியாது. The price, விலையேற பெற்ற விசுவாசம். காரணம், இந்த விசுவாசத்தை உனக்குள்ளே துவக்கினவர் யார் தெரியுமா? விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தின ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. அவர் விலையேற பெற்றவர் மாத்திரமல்ல, அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறபடினாலே, ரட்சிப்பை உனக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறபடினால உலகத்தில் யாராலையும் அதுக்கு பிரைஸ் கொடுக்க முடியாது. Nobody can pay for that salvation. யாராலையும் கொடுக்க முடியாதுன்றதுனால தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? சால்வேஷனை ஃப்ரீயா கொடுத்தார். அல்லேலூயா. யாராலையும் கொடுக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் எல்லாருடைய செல்வத்தை சேர்த்தாலும் இந்த ரட்சிப்புக்கு ஈடே ஆகாது. இந்த ரட்சிப்புக்கு ஈடே ஆகாது. யாராவது நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டில் இருக்கிற மொத்த பணத்தையும் நீங்க கொடுத்தா உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுருமா? கண்டிப்பா மன்னிக்கப்படாது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே அந்த விலையேற பெற்ற விசுவாசம், அழிந்து போகிற பொன்னை போல இருக்கிற அந்த விசுவாசமானது சோதிக்கப்படும், அக்னியினாலே சோதிக்கப்படும்.
அதை பார்க்கிலும் விலையேறப்பட்டதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு புடமிடப்படும் பொழுது கர்த்தர் வரும் பொழுது மகிமையும் கனத்தையும் அது பெற்றுக்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. The one thing, இந்த நிலைமை, this is the fourth stage. இந்த ஸ்டேஜ் தான் யோபுனுடைய விசுவாசம். Job's faith was totally tested by refining. புடமிடப்பட்டு யோபுனுடைய விசுவாசமானது சோதிக்கப்பட்டது. இந்த புடமிடப்படுகிற நேரத்தில் தான் யோபு சொன்னாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென், ஆமென். யோபு 42:2 வாசிங்க மறுபடியும். யோபு 42:2 வாசிங்க. I know that you can do all things. Amen. Amen. அதாவது சொல்றாரு, no plan of yours can be thwarted. அதாவது no plan of yours can be withheld. எதுவும் தடைபடாத ஆண்டவர். I know that you can do all things. இந்த காலை வேளையிலே உங்கள் ஆவியிலே உங்கள் உள்ளான மனுஷன் சொல்லட்டும், வெளியில வாயில சொல்லாதீங்க, உங்க உள்ளான மனுஷன் சொல்லட்டும் தேவனை பார்த்து, Lord Jesus, I know that you can do all things. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு at the age of 75 he received a promise, but at the age of 99 24 years பாஸ் ஆயிடுச்சு, but there could be no development. எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. But did Abraham lose the faith? இல்லை. ஆபிரகாம் என்ன செய்தான்? 99 வயசுல வரும்பொழுது usually after years pass by faith will fade out. விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? மறைந்து போகும். ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசம் மறைந்து போகல. தடுமாறினாரு, நடுவில் பிரச்சனை வந்தது, பலவிதமான காரியங்களுக்குள்ள போனாரு. yet Abraham never gave up his faith. வசனம் சொல்லுகிறது, ரோமன்ஸ் 4:19-21 வாசித்தீங்கன்னா, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை, சரீரத்தில் பலவீனமாக இருந்தான். in his body he was so weak, but in faith he was not weak at all. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவன் ஆகும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். அடுத்த வசனம் சொல்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. உங்களுக்கு எதுவுமே, அதாவது டோட்டலாக உங்கள் சான்சஸ் எல்லாம் ஜீரோ அப்படின்னும் போது இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா, ஃப்ரம் ஜீரோ காட் கேன் பிரிங் எவ்ரி திங் அவுட் ஆஃப், அதை ரியாலிட்டியாக கொண்டு வர முடியும்னு உங்களால் நம்ப முடிகிறதா? அந்த நிலைமைக்கு உங்கள் மைண்டும் உங்கள் ஹார்ட்டும் மூவ் ஆயிடணும். அப்போ தான் விசுவாசம். இல்லைன்னா அதே அந்த பார்டர்லேயே நின்றுட்டு இருந்தால் we will be tossed up in all the situation. நம்ம எல்லா சூழ்நிலையில் அடிபட்டு கொண்டே போய் கொண்டிருப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம் பல பிள்ளைகள் மேலே அன்பாக இருக்கிறபடினால, பல பிள்ளைகள் நீங்கள் குடும்பத்தில் கடந்து போகிற நெருக்கங்களை தனிப்பட்ட விதத்தில் நான் அறிந்திருக்கிறபடினால சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் அந்த பார்டரில் நிற்கிறீங்க. நீங்கள் ஒன்றை செய்யணும், இல்லவே இல்லைன்னாலும் ஆபிரகாமை பாருங்க, ஈசாக்கை வெட்டுனும் போது கத்தியை தூக்கி வெட்ட போயிட்டாரு. ஏன் தெரியுமா? வெட்டி பலியிட்டு தகன பலியாக நெருப்பில் எரிபட்டு ஈசாக்கு சாம்பலோட சாம்பலாய் கடந்து போனாலும் செத்து போன சரீரத்திலிருந்து ஈசாக்க வெளியில கொண்டு வந்த தேவன் செத்து போய் பறக்கிற அந்த சாம்பல் தூளிலிருந்து ஈசாக்கை உயிரோடு வெளியில கொண்டு வர முடியும். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் என் தேவன் என்று சொல்லி ஆபிரகாம் விசுவாசத்தோடு இருந்தான். அல்லேலூயா. அந்த நிலைமை உங்களுக்கு வரணும். உங்க சூழ்நிலை உங்களுக்கு முன்னால பயமுறுத்தும், உங்க சூழ்நிலை உங்களுக்கு முன்னால உங்களை அப்படியே கலங்க வைக்கும். ஆனால் அந்த நிலைமையில தான் நீங்க சொல்லணும், கண்டிப்பாக என் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. ஐ நோ இட், நான் அதை அறிந்திருக்கிறேன். அருமையானவர்களே, வாழ்க்கையிலே எதிரிகளால் துரத்தப்பட்ட தாவீதை பாருங்க. தாவீது ஓடிட்டு இருக்கார், மனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார். எஸ், நோ பிளேஸ் டு ஹைட், எங்கேயுமே ஓடி ஒளிய ஒரு வாய்ப்புமே கிடையாது. அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற தாவீது சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது சத்தமா சொல்லுங்க. ஐ நோ that the Lord saves his anointed. I know, எனக்கு தெரியும்.
அவனுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை, குடும்பத்தின் மூலமாக அவன் ஒரு பிரச்சனையை சந்தித்து ஓடும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். I know that the God is for me. I know, எனக்கு தெரியும். Do you know? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும்னா வாய் திறந்து சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? Do you know the Lord is on your side? உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நேற்று தினத்தில் லெகசியை பற்றி சொன்னாங்க. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். டோட்டலி we are அப்படின்னா ஏதோ ஒன்றை ஜெயித்ததுனால ஜெயம்னு கிடையாது. நாட் பிகாஸ் ஆஃப் வின்னிங் எ பேட்டில் ஆர் வின்னிங் சம் சார்ட் ஆஃப் எ ப்ராப்ளம். அதை வின் பண்றதுனால ஜெயம்னு, அது வின் பண்ணா ஜெயம். முற்றிலும் ஜெயம், டோட்டலி காங்கரிங், மோர் தென் காங்கரிங் அப்படின்னா ஆல்வேஸ் கீப் வின்னிங். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் நேற்று தினத்தில் அருமையா சொன்னாங்க, somebody always they fight for victory but we fight from the victory. ஏன்னா இந்த சிலுவையை பார்க்கும் பொழுது ஒன்று நீங்க தெரியணும், அவர் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். அவர் ஜெயம் கொண்டவர், ஜெயம் கொண்டவர். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட பிதாவினுடைய சிங்காசனத்திலே வலது பாரசத்தில் அமரும்படி அவனுக்கு நான் அருள் செய்வேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க எல்லாம் எப்போ தெரியுமா நீங்க மோர் தென் காங்கரர் என்ற சிச்சுவேஷனை நீங்க டோட்டலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, when you go into the heaven and when you are about to get seated with Jesus Christ, then you will know I am more than conqueror. Amen. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சீட்டில் போய் அங்கே ஆண்டவரோடு உட்காடுறீங்கன்னு அர்த்தம். அதனால் இங்கே நல்லா உட்காருங்க, நல்லா உட்காந்து ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாக உட்காருங்க. அப்படியே ஓகே விடுங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீது சொல்றாரு, கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறார். You are anointed child. நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை, அவரை விசுவாசிக்கிற பிள்ளை. அதனால நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையா இருக்கிறபடினாலே உன்னை கர்த்தர் ரட்சிக்கிறார். He is not leaving you. He never leaves you nor forsaken you. உன்னை எப்பவுமே விடுகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. ஆகவே நீ தைரியமாய் சொல்லலாம், in any situation I am always protected by God and the God is on my side and I know it. I know it. இங்க இன்னொரு பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போகிறார். Jesus Christ was about to crucified on the cross and he is going to pass through some persecution. சில உபத்திரவங்களுக்குள்ள போகிறார். ஐசையா chapter 57 prophetically ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க, என்ன சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அந்த முன் வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அடிக்கிறவர்கள் முகத்தில் அடிச்சாங்க, காரி துப்புனாங்க, என்னுடைய தாடை மயிரெல்லாம் பிடி, முகத்தில் இருக்கிற தாடியெல்லாம் பிடுங்கினாங்க, எவ்வளவு வேதனை. அப்போ சொல்றாரு, கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்படுவதில்லை என்றே அறிந்திருக்கிறேன். I know that I will not be put to shame. நான் அறிந்திருக்கிறேன். யோபனுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிதான். He was pelted by stones. He was thrown out of the city. கல்லால அடிச்சாங்க, சிட்டிக்கு வெளியில, பட்டணத்துக்கு வெளியில தூக்கிட்டு போய் போட்டாங்க, உள்ள வரக்கூடாதுன்னாங்க. போராட்டங்கள், பயங்கள், பலவிதமான பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குள்ளும் பரிசுத்த பவுல் போனாரு. But after passing through everything, எல்லா சூழ்நிலைக்குள்ள போன பின்னால, this Paul writes in 2 Timothy chapter 1:12, 2 தீமோத்தேயு 1:12 அவர் எழுதுகிறாரு, நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆனாலும் நான் வெட்கப்படுவதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று I know whom I believe. என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இந்த யோபினுடைய விசுவாச நிலைமைக்கு நீங்கள் எழும்பி நிற்கும்படியாக, இந்த யோபினுடைய விசுவாச சூழ்நிலைக்கு நீங்கள் வளர்ந்து வரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் கேட்கிறார். நஷ்டங்களை பார்த்திருக்கலாம், இழப்புகளை சந்தித்திருக்கலாம்,
பல நேரங்களில் தோல்விகளை பார்த்திருக்கலாம். ஏன் உங்க குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், நேற்று இன்று அல்ல வருடக்கணக்கான பிரச்சனைகளாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் நீங்கள் நம்பணும், என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. யோபுவினுடைய விசுவாசம், அவன் புடமிடப்பட்ட 3 நிலைமை, the outcome of the three outcomes of the refinement. யோபு புடமிடப்பட்டதனால விளைந்த 3 நிலைமைகள். என்ன நிலைமை அப்படின்னா, புடமிடப்படும் பொழுது உங்க ஃபெய்த்தை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணும்போது, உங்க ஃபெய்த்தை இன்னும் நல்ல பிரைஸ்லெஸ்ஸா மாற்றணும்னு ஆண்டவர் விரும்பினார்னு வைங்களேன், உங்களை இப்படிப்பட்ட அந்த அக்னிக்குள்ள கொண்டு போவார். அப்போ போகும்போது உங்க லைஃப்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நம்பர் 1, you won't compare, மற்றவனோடு ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன். நம்பர் 2, you won't complain, மற்றவங்களிடத்தில் போய் முறையிட மாட்டேன். பட் இன்ஸ்டெட் you will confess, வாயை திறந்து நீங்கள் அறிக்கை இடுகிற பிள்ளைகளாக இருப்பீங்க. அல்லேலூயா. சுருக்கமாக இதை பார்த்து முடிப்போம். வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. என் வருத்தங்களை பற்றி பயமாயிருக்கிறேன், என் வருத்தங்களை பற்றி பயமாயிருக்கிறேன், என்னை குற்றமில்லாதவனாக எண்ண மாட்டீர் என்று அறிவேன். யோபு சொல்றாரு, for I know will not hold me innocent. நான் ரொம்ப இன்னசென்ட்னு என்னை நீங்க விட்டுற மாட்டீங்க ஆண்டவரே, நான் தப்பு பண்றேன்றதை நீங்க கண்டுபிடிப்பீங்க என்பதை நான் அறிவேன். யோபு சொல்றார். ஏன் யோபு இந்த வார்த்தையை சொல்லணும்? உங்களுக்கு புரியாமல் இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். அது எப்படி அது ஆண்டவர் நம்மளை குற்றமில்லாதவனாக எண்ண மாட்டார் அப்படின்னா, அவனா கண்டிப்பாக ரொம்ப இன்னசென்ட்டாக நம்ம இருக்கலாம். சில நேரத்தில் இந்த யோபு உத்தமன் சன்மார்க்கன்னு யார் டெஸ்ட் பண்ணி கொடுத்தது? ஆண்டவரே கொடுத்தார். God himself gave. ஆனால் யோபு சொல்கிறாரு, என்ன சொல்லியிருந்தாலும் என்னை குற்றமற்றவனாக நீர் விட மாட்டீர் ஆண்டவரே, எண்ண மாட்டீர், நான் ஒன்றுமே தப்பு பண்ணலன்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோபு சொல்கிறாரு. Why? Job was not comparing with others. மற்றவனோட கம்பேர் பண்ணி, அவனை விட நான் நல்லா இருக்கிறேன், இவனை விட நான் விசுவாசியாக இருக்கிறேன், பாஸ்டரை விட நான் ஒழுங்காக இருக்கிறேன், இப்படி சொல்லி பல நேரங்களில் இதை சொல்லி அதை சொல்லி மற்றவனோடு கம்பேர் பண்ணும்போது ஆண்டவரே சொல்லுவார், யூ ஆர் வெரி குட், யூ ஆர் வெரி குட், யூ ஆர் வெரி ஃபைன் அப்படின்னுவாரு. ஆனால் யோபு சொல்றாரு, ஆனால் உம்மோடு என்னை நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவரே, ஐ ஆம் மிஸ்ஸிங் சம் மார்க். நான் எதையோ ஆண்டவரை என் வாழ்க்கையில் தவற விடுறேன், நான் ஏதோ சில காரியங்கள் என் வாழ்க்கையில் பல நேரங்களில் நான் தவறி போகிறேன் ஆண்டவரே. அறிவு இருக்கு நமக்கு, நான் ஒழுங்காக இருக்கிறேன், நான் ஒழுங்காக பைபிள் படிக்கிறேன், நான் ஒழுங்காக டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன், நான் சர்ச்சுக்கு ஒழுங்காக வர்றேன், எல்லா ஊழியத்தில் ஒன்றா வர்றேன், சபைக்கு ஒழுங்காக தசமபாகம் கொடுக்குறேன், எல்லா ஊழியத்திலையும் பாஸ்டர் என்ன சொன்னாலும் செய்கிறேன், எவ்ரிதிங் இஸ் ஓகே, எல்லாம் ஓகே தான். ஆனால் இதையெல்லாம், இந்த அறிவு என்னை தேவனுக்கு முன்னால் குற்றமில்லாதவனாய் நிறுத்தாது. இந்த அறிவு, ஏன்னா வசனம் சொல்கிறது, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்பு மாத்திரமே பக்தி விருத்தியை உண்டாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆகவே தான் யோபு சொல்றாரு, லார்ட், whenever I want to compare myself, I don't want to compare with other people, I want to just compare, put me before you to see how I am being evaluated. என்னை எப்படி எவாலுவேட் பண்றேன்றத உங்களோடு கூட நான் வைக்கும் பொழுது I am missing certain mark. ஆனால்தான் குற்றமில்லாதவனாக நீங்க எண்ணாமல் என்னை எண்ண விட மாட்டீர். எப்பொழுதுமே அந்த இடத்துல இருக்கும் பொழுது, that makes me to humble myself before God. விசுவாசம்னா என்ன தெரியுமா? விசுவாசம் சோதிக்கப்படுகிற வேளையில் என்ன தெரியுமா செய்யும்? விசுவாசம் முதலாவது தேவனுக்கு முன்னாலே நம்மை தாழ்மையுள்ளவர்களாக மாற்றிவிடும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டாவது பாருங்க, யோபு 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறது என்று, this is what you concealed in your heart, but I know that this was in your mind. இது உமக்குள் இருக்கிறது என்று அறிவேன். முந்தின வசனங்களில் பார்த்தா, ஆண்டவரே நான் எவ்வளோ அருமையா பிள்ளையா ஒரு சின்ன குழந்தையா பிறந்தேன்,
how nicely I was born as a child. என் உடம்பை எவ்வளோ அழகாக நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க, பாலை போல என்னை எவ்வளோ அருமையாக நீங்கள் இன்னசென்ட்டாக என்னை உருவாக்கி இருக்கிறீங்க, என்னை எப்படியெல்லாம் நீங்கள் கொண்டு வர்றீங்க, உறைந்த தயிரை போல ஆகிறேன், கொஞ்ச நாள் கழித்து பாலாக இருந்த நான் தயிராக மாறுறேன், நல்ல ஒழுங்காக இருந்த நான் உள்ளுக்குள்ளே புளிப்பு தேவையில்லாததெல்லாம் உள்ளே மொத்தமாக உறைஞ்சி போடுறேன், அப்படியே ஸ்டிங்கிங் லைஃப்பில் வர்றேன், எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த சூழ்நிலையில் I am about to be punished. நான் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் நான் என்னை நீங்கள் கண்டிப்பாக தண்டிக்க தான் செய்யணும். ஆனாலும் என்னுடைய காரியம், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியம் உமக்குள் இருக்கிறது என்பதை அறிவேன். யோபு சொல்றாரு, அவர் கடந்து போன பாதை பாருங்க. அவர் வீட்டில் எல்லாமே இழந்துட்டாரு, சொத்து பத்தெல்லாம் போயிடுச்சு, பிள்ளைகளை இழந்துட்டாரு, எல்லாத்தையும் விடுங்க. கடைசியில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்களால் வாதிக்கப்பட்டு ஒரு ஓட்டை எடுத்துக்கிட்டு, எதை எடுத்துக்கிட்டு, ஒரு ஓட்டை எடுத்துக்கிட்டு, புரியுதுங்களா, கையினால் உடம்பை சொரிஞ்சா பரவாயில்ல, ஓட்டை எடுத்துகிட்டு உடம்பை சொரிஞ்சிட்டு இருக்கார். புரியுதா? பார்க்கறதுக்கு இங்கே ஸ்டைல்ஸ் கிட்டார் எடுத்து வாசிக்கிற மாதிரி உட்காந்து நன்றி ராஜா நன்றி ராஜான்னு உடம்பெல்லாம் கிட்டார் வாசுற மாதிரி வாசித்துட்டு இருக்காரு. உடம்பையே கிட்டார் ஆக்கி ஆண்டவருக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு பாடிட்டு இருக்காரு. சச் எ டெரிபிள் பெயின். கொஞ்ச நேரம் நமைக்கிறதுக்கு இப்படி சொரிஞ்சாவே எவ்வளோ கஷ்டப்படுறோம். 24 மணி நேரம் உட்காந்து சொரிஞ்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட வேதனையில் இருக்கும்போது யோபு சொல்றாரு, நல்லா தான் பிறந்தேன், நல்லா தான் வளர்ந்தேன், எல்லாமே நல்லா தான் இருந்தது, ஆனால் இவ்வளவு வேதனைகளை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ சொல்றாரு, இதிலிருந்து வருகிற விடுதலை, இதிலிருந்து என்னை எப்பொழுது விடுதலை ஆக்க வேண்டும் என்ற எல்லாம் உமக்குள் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஐ நோ. அருமையான தேவ பிள்ளைகள், இந்த காலை வேளையில் எப்போ என் லைஃப் நல்லா மாறும், எப்போ என் குடும்பம் நல்லா செழிக்கும், எப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் மறுபடியும் வரும், இழந்த எல்லாமே எப்பொழுது எனக்கு திரும்ப கிடைக்கும், ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத. ஒன்றை மாத்திரம் நீ தெரிந்து கொள், ஐ நோ எவ்ரிதிங் இஸ் இன் ஹிம். அவருக்குள் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் தைரியமாய் சொல்லலாம். யோபுவின் புத்தகம் 10:13 சொல்லுது போல, பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் நடந்து வந்தாலும் ஒன்றை நீங்கள் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும், அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு. இது தெரியுமா? இது அறிந்திருக்கிறீர்களா? அவரிடத்தில் நீ அன்பு கூறுகிற பிள்ளை, இந்த காலை வேளையில் அவரிடத்தில் அன்பு வைத்தபடினால தான் நீங்கள் ஆலயத்துக்கே வந்திருக்கிற. ஆகவே அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாகிய உனக்கு என்ன நடக்குதோ சகலமும் உன்னுடைய நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆமென். இரண்டாவது, விசுவாசம் புடமிடப்படும் பொழுது, when your faith is getting refined, it won't complain. அது முறையிடாது. வாசிங்க யோபு 13:18 வாசிங்க. Now that I have prepared my case, I know I will be vindicated. என்னுடைய நியாயங்களை அணி அணியாக நான் அடுக்கி வைப்பேன் ஆண்டவரே, என் நீதி விளங்கும் என்று அறிவேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நீதி இருக்குங்க. உங்களுக்கு நீதி செய்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கார். நீங்க அநியாயமான காரியத்துக்குள்ள போயிருக்கலாம், அநியாயமாய் வேதனைக்குள்ள போய் கொண்டிருக்கலாம். ஒரு நீதியே கிடையாது. ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறதுனால, கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறதுனால பல நேரங்களில் நீங்க அநீதியாக கூட எண்ணப்படலாம். யூ வுட் பி மிஸ் அண்டர்ஸ்டுட். உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளணும், ஐ வில் பிளேஸ் ஆல் மை கேசஸ் பிஃபோர் ஹிம். நான் என் தேவனுக்கு முன்னாலே எல்லாவற்றையும் நான் அடுக்கி வைப்பேன். நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க, மீகா 7:9 வாசிங்க. மீகா 7:9 வாசிங்க. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை இஸ்ரவேல் ஜனங்க சிறையிருப்புக்குள்ள போகும் பொழுது, அவங்க நெருக்கத்தில் இருக்கும்போது அவங்க செய்றாங்க, we did some mistake, that's why we are under this captiveness, that's why we are passing through these difficulties. ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதனால இந்த பிரச்சனைக்குள்ள போறேன். அப்ப சொல்றாரு, கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே He will bring me out the light and I will see his righteousness. அவருடைய நீதியை நான் நிச்சயமாய் பார்ப்பேன். ஆமென். ஹல்லேலூயா.
ஆண்டவர் தெரியும், ஒன்று தெரிந்து கொள்ளும், என் நீதி அவருக்குள்ளாக இருக்கிறது, என் நீதி அவருக்குள்ளாக இருக்கிறது. அதனால தான் தாவீது தைரியமாய் சொல்றான், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீதே நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரிய சித்தி இருக்கிறவனும் தீவிரைகளை செய்கிற மனுஷன் மேல எரிச்சலா இருக்காத. அடடா, அவன்லாம் நல்லா இருக்கிறான், அவன் செய்யறதெல்லாம் வருது, இவன் ரெஸ்டாரண்ட் ஒழுங்கா ஓடுது, இவன் பிசினஸ் ஒழுங்கா ஓடுது, இவன்லாம் இப்படி இருக்கிறான், இவன் லைஃப் எல்லாம் இப்படி இருக்குது, எனக்கு மாத்திரம் ஏண்டா இப்படி பிரச்சனை என்று யோசிக்காத தேவ பிள்ளையே, ஒரு நாள் வரும் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போல கர்த்தர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. இன்றைக்கு உனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கலாம். அந்த அநீதி இழைக்கப்பட்டதனால ஆண்டவரே எல்லாம் கைவிட்டுட்டீரா என்று ஒருபோதும் எண்ண விடாதே. God is making you to go through this refinement process. இந்த புடமிடப்படுகிற காரியத்துக்குள்ள கொண்டு போகிறாரு. உன் சுயநீதி எல்லாம் போயிட்டு நிச்சயமாய் தேவ நீதி உன்னிடத்தில் விளங்கும். வாயை திறந்து சரியா பேசுங்க. வாய் திறந்து நீங்க சொல்லுகிற வார்த்தைகள் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, அடுத்தவர்களை கட்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும், அவர்களை இடிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் பாருங்க, 1ஆம் அதிகாரத்திலிருந்து யோபு 1ஆம் அதிகாரத்திலிருந்து 37ஆம் அதிகாரம் வரைக்கும் அவங்க பேசுற எல்லா கான்வர்சேஷனும் ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கார். God was just a silent listener of all the conversations that was going between Job and his wife and his friends. அவங்க நண்பர்கள் எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசுகிறதெல்லாம் பார்ப்பீங்க. சில வசனங்களெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிற வசனங்களை படிச்சிங்கன்னா அதை வாக்குத்தத்தமாக கூட எடுத்துக்குவீங்க. ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஆனால் அவங்க எல்லாம் பேசுனதை மொத்தமாக சேர்த்து ஆண்டவர் ஒரே ஒரு இடத்துல ஒரு வசனத்தோடு முடிச்சிருவார். யோபு 42:8 வாசிங்க. தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து, நான் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்திற்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. You have not spoken of me what is right as my servant Job has. என் தாசன் யோபு எப்படி பேசினானோ அந்த மாதிரி நீங்க பேசவே இல்லை, அந்த மாதிரி நீங்க பேசவே இல்லை. தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், எங்கேயுமே முறையிடாதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. டோன்ட் ஜஸ்ட் கீப் ஆன் கம்ப்ளைனிங். அங்க இங்க போயிட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. Do you know one thing? உங்களுக்காக வழக்காடுகிறவர் யார் தெரியுமா? உங்களுக்காக வழக்காடுகிறவர் யார் தெரியுமா? யோபு சொல்றாரு, எனக்காக வழக்காடுகிறவர் ஒருத்தர் உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கேஸ் வந்தா யாரை போய் பார்ப்பீங்க? சத்தமா சொல்லுங்க. ஆல் த லையர்ஸ் போய் பார்ப்பீங்க. புரியுதா? பொய்யே வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு, அவனை தான் போய் பார்ப்பீங்க. For a case or for anything, ஏதாவது ப்ராப்ளம்னா you go to an advocate and you go to a lawyer. But the one who is standing on behalf of you and who is arguing, நமக்காக வழக்காடுகிறவர் யார் தெரியுமா? லாயர் இல்ல, அட்வொகேட் இல்ல, he is the universal judge. அல்லேலூயா. ஜட்ஜே இறங்கி வந்து உனக்காக எனக்காக வழக்காடுவார்னா, ஏற்கனவே உன்னுடைய நீதி என்னுடைய நீதிக்கான தீர்ப்பு என் தேவனுடைய கரத்தில் பத்திரமாக இருக்கிறது. இதைத்தான் யோபு சொன்னார், I know that he has everything for me. என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ நான் காலங்கள் கடந்து போகும்போது, as the time stretches out, as it gets delayed in your life, you are in the refinement process. உன்னை ஆண்டவர் புடமிட்டு போறார்னு அர்த்தம். சில அசுத்தங்கள், சில தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உன் வாழ்க்கையிலிருந்து வெளியிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்க ஒன்றை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. Don't compare yourself with others and don't complain for anything. Finally, instead of that, keep confessing. யோபு 42:2 வாசிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். செய்ய நினைத்தது தடைபடாது. I know that you can do all things. Amen. எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். யோபு இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆமென். எல்லாம் இழந்தது எல்லாம் அவருக்கு திரும்ப வந்துடுச்சு.
அதோடு கூட மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வந்துடுச்சு. ஸோ ட்வைஸ் he got blessed. ஆனால் இந்த blessing வந்த பிறகு யோபு இந்த வார்த்தையை சொல்லலை. Before he received this blessing, before God can do anything in his life, யோபு வாயை திறந்து சொல்றாரு, என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். When God was pounding him with questions, do you know, அப்போ யோபு சொல்றாரு, பூமி எப்படி அந்தரத்தில் தொங்குதுன்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே, ஆனால் நான் வாழ்வதற்காக அந்த பூமியை படைத்த நீர் யார் என்பதை நான் அறிவேன். I know who you are. நீங்க யார் என்பதை அறிவேன். இப்படிப்பட்ட மிருகம் ஓடுது, இப்படி குதிரை ஓடுது, இப்படி எல்லாம் ஓடுது, இந்த குதிரையை படைச்சது யாரு, அதனுடைய பலன் என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனா அந்த குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அதன் மேலே ஏறி இருக்கிற எனக்கோ ஜெயமோ கர்த்தரால் வரும். இது எனக்கு தெரியும் ஆண்டவரே. I know that. என் அருமையான சகோதர சகோதரிகள், இந்த காலை வேளையில் நீங்க நம்புவீங்களா? உங்கள் வாழ்க்கையில் விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. எது நடக்கணுமோ அதை பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஆதியாகமம் 1:1 வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் அதன் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். பின்பு தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது. எது இல்லையோ அதைத்தான் ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் வந்து, நான் உண்டாக்கின உலகம் சீரழிஞ்சு போச்சு, தண்ணியால் கெட்டு போச்சு, இங்கே பாரு இருள் இருக்குது, இங்கே பாரு இருட்டா இருக்குது, இங்கே பாரு ஒழுங்கில்லாமல் இருக்கிறது என்று ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடுவதே எதுக்கு தெரியுமா? சரி செய்யத்தான் கர்த்தர் அசைவாடுகிறார். உங்க மேல ஆவியானவருடைய கிருபை இருக்கிறபடினால ஆவியானவர் உங்களுக்குள்ளே அசைவாடும் பொழுது உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ அதை நீங்கள் வாய் திறந்து பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். என்ன வேணுமோ அதை வாயை திறந்து கேளுங்க. எனக்கு வேலை கிடைக்கலையேன்னு சொல்லாதீங்க. மாறாக, நான் நம்புகிறது ஒரு வேலை என் கர்த்தரால் எனக்கு கிடைக்கும், என் தேவனால் அந்த காரியம் கைகூடி வரும் என்று உங்கள் வாய் விசுவாச வார்த்தைகளை பேசுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவன் நமக்கு இந்த வார்த்தை, இந்த அறிவு இருக்கணும்னா, to have an assurance that I know my God can do everything, என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்ற அறிவு எனக்குள்ள இருக்கணும் அப்படின்னா, there are 3 responses God is expecting from us. ஒன்று நாளாகமம் 29:17 வாசிங்க musicians. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமா இருக்கிறீர் என்பதை அறிவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க இதையெல்லாம் ஆண்டவர் செய்வார் அப்படின்றத நீங்க அறிந்திருந்து சந்தோஷமா நீங்க வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தப்படுகிற அதே வேளையில உங்க ஹார்ட்டை டெஸ்ட் பண்ற ஒருத்தர் இருக்கிறார் என்றதை தெரிந்து கொள்ளுங்க. There is always a person who keeps checking your heart. உங்க இருதயத்தை அதுல உத்தம குணம் இருக்குதா, இல்ல வேற மாதிரி இருக்குதா, வேற மாதிரி எண்ணங்கள் இருக்கிறதா என்பதை ஒருவர் சோதிக்கிறவர் உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். I know my God that you test the heart and are pleased with integrity. அல்லேலூயா. தேவைப்பட்ட ஆஞ்சியோ பண்ணி டெஸ்ட் பண்ண வைப்பார். அங்கங்க பிளாக் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, எல்லாம் பார்க்குறீங்கல்ல. ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் மெடிக்கலாக போய் நீங்கள் செக் பண்ணுறீங்களே, அந்த டெஸ்ட்டு, ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டு, அது உங்கள் ஹார்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து உங்கள் ஹார்ட் எப்படி இருக்குன்றது ஆண்டவரால் டெஸ்ட் பண்ண முடியும். இதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்க. யாருக்கு வேணாலும் தெரியல. அதனால தான் சொல்கிறேன், யோபு சொல்லும்போது சொல்கிறாரு, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நீர் பார்ப்பீரோ ஆண்டவரே, ஆண்டவரே, as a man looks will you look unto me. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவே தைரியமாய் சொல்லுவேன் இந்த காலை வேளையில், know that there is a God who keeps testing our hearts. நம்ம இருதயத்தில் உத்தம குணத்தோடு இருக்கிறோமா என்பதை பரிசோதிக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, யோவான் 11:22 வசனம், 24 வசனம். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று
அறிந்திருக்கிறேன். 24வது வசனம், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே என் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். மார்த்தாள் சொல்றான், ஆண்டவரே நீங்க கேட்ட ஆண்டவர் உடனே கொடுத்துருவார், எனக்கு தெரியும். ஆமா ஆண்டவரே, கடைசியில எல்லா ராப்சர்ல நீங்க வரும்போது நாங்களும் உயிரோட எந்திரிப்போம், அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆண்டவர் கேட்டது என்ன? இப்போ உன் சகோதரன் உயிர்த்தெழுந்துருவான். இவ சொன்னது என்ன தெரியுமா? எல்லாம் அப்போ நடக்கும், இப்போ நடக்காது. Don't be an obstacle for God's act in your life. ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நடக்கும், எல்லாம் நடக்கும், ஆண்டவர் செய்வாரு, ஆனா எனக்கு செய்ய மாட்டார், அப்படி இருக்கவே இருக்காது. இங்கதான் இவன் பிரச்சனை தான். அது நடக்கும், அவன் உயிர்த்தெழுந்திருப்பான், எல்லாம் தெரியும், அது அந்த நாள்ல நடக்கும். இப்ப நடக்குமா? இப்ப எனக்கு நடக்காது. ஆமாமா, அந்த பிரதருக்கு நடக்கும், அந்த ஃபேமிலிக்கு நடக்கும், எனக்கு நடக்காது. இப்படிப்பட்ட நெகட்டிவ்னஸ் நீங்களே உங்க வாழ்க்கையில உங்க ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருந்து விடாதீர்கள். ஒரு போதும் உங்க விசுவாசத்தை தேவன் பக்கமாய் திருப்புங்கள். அல்லேலூயா. கடைசியாக மூன்றாவதாக ஜெனிசிஸ் 18:19, ஆதியாகமம் 18:19 அங்க சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, அவன் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் knew who is God. ஆபிரகாமுக்கு தெரியும் ஆண்டவர் யாருன்னு, ஆண்டவருக்கும் தெரியும் ஆபிரகாம் யாருன்னு. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் இயேசு யாருன்னு. ஆனா இயேசு கிட்ட போய் கேட்கும்போது இயேசு சொல்லணும், என் பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியும், என் பிள்ளை தன் வீட்டை எப்படி நடத்துவான்னு எனக்கு தெரியும், என் பிள்ளை தனக்கு பிறந்த பிள்ளைகளை எவ்வளவு ஒழுங்கா நடத்துவார் என்பதை நான் அறிந்திருக்கேன். இங்க பாருங்க, ஆபிரகாமை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, அவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் வீட்டில் என்ன செய்யறான், அவன் தன் பிள்ளைகளை எவ்வளவு ஒழுங்கா நடத்துறான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில அதுவும் விசேஷமாய் வாலிப பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற பெற்றோர் தாய் தகப்பனுக்கு நான் அன்பாய் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். டு யூ நோ, கர்த்தர் சொல்ல முடியுமா நீ உன் பிள்ளையை ஒழுங்கா நடத்துற என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று? நீங்க சொல்லலாம், ஆண்டவரே தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லி சந்தோஷம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா கர்த்தருக்கும் தெரியணும், என் பிள்ளை என் ஒழுக்கத்தில் நடப்பான், என் பிள்ளை என் வழியில நடப்பான். I know my child will walk in my duties, in my principles. God should say that I know my child also. என் அருமையான தேவ பிள்ளைகளே, காலை வேளையில what you know, நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க, என்ன உங்களுக்கு தெரியும், எதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? உங்கள் விசுவாசம் இந்த காலை வேளையில புடமிடப்படுவதாக, புடமிடப்படுகிற உங்கள் விசுவாசம் கனத்தை பெற்றுக்கொள்வதாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதாக. கண்களை மூடி யாவருமாய் எழும்பி நிற்போமா? இந்த வேளையில இந்த விசுவாச காரியத்துல நான் புடமிடுகிற இந்த பாதையில தான் போயிட்டு இருக்கிறேன். என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நான் வெறும் ஃபெய்த்ல என் பிளஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்றதுக்கு மாத்திரம் இல்லை, என்னுடைய ஃபெய்த்தே ஆண்டவருடைய பிளஸ்ஸிங்கா மாறணும் அப்படின்றவங்க யாராவது இருந்தா உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது
நீர் செய்வதை தடுப்பவர் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவர் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். ஓ, நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? I know you can do everything. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது. ஆமென், ஆமென். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே அருமையான இந்த காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய அன்பின் கரத்திலே ஆண்டவரே தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். கேட்ட வசனத்தின்படி இந்த வாரம் முழுவதும் உம்மை அறிந்து கொள்ளுகிற அறிவினாலே எங்களை நிரப்பும்படியாக, உம்மை அறிகிற அறிவினாலே எங்களை நிரப்பும்படியாக, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவை உடையவர் நீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவீராக, எங்கள் விசுவாசத்தை புடமிடுவீராக, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. தேவ கிருபையிலே சபை பிள்ளைகள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு நிமிடம் யாவரும் உட்காரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Hi everyone, how's everyone doing? Good. I just wanted to thank all of you, especially all those who made it to Legacy yesterday, for making it such a successful event. So just give a round of applause to yourselves. And I just want to play a quick video to show all the involvement, all the work that went behind this. And for all the participants, just want to say a thank you and just watch this 2-minute video and we'll close.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் என்றும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ப்ளீஸ் ஹேவ் எ பிளஸட் டைம். காட் பிளஸ் யூ.